ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருப்பீங்க. யூடியூப் சேனலில் வீடியோவை எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே தெக்கு முக்கா ஆடிட்டு இருப்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலில் வீடியோ எடிட் பண்ணாலுமே எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற மாதிரி தான் நம்ம ஒரு ஆப்பை சூஸ் பண்ண முடியும். சரி, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஷாட் ஆப் தான். இன்ஷாட் ஆப்பில் தான் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற ஃபியூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா, ஒரு தெளிவாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, போகிற ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புரியும் நம்மளுக்கு. சரி, இன்ஷாட் ஆப்பில் என்னென்ன இருக்குது, நான் எப்படி வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லி எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லோரும் இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுதான் என்னோடய இன்ஷாட் ஆப்போட என்டர்பிரைஸு. இதில் பார்த்திங்கன்னா, என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன். சரிங்களா? என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாகவே இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பேசிக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக நான் பார்த்திங்கன்னா, நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா, அதாவது மொபைலில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதாவது மொபைல் கேமராவில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இது மொபைல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபுல் இதுவில் வரும். நம்மளுக்கு எது தேவைன்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நார்மலாக ஓப்பன் பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. எல்லா ஆப்ஷனும் தெளிவாக பார்த்துடலாம். அது பார்த்திங்கன்னா, பேசிக்காக பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த வீடியோவாக மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஃபிட்டுனா ஆல்ரெடி இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி வீடியோ எடுத்து அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் டிஃப்ரெண்ட்டானது. சரிப்பா, நான் இந்த மாதிரி வச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இந்த மாதிரி இருக்குன்றப்போ, இந்த மாதிரி வைக்கிறேன்றப்போ மேலே ஏதாவது ஹெட்டிங் மாதிரி டைட்டில் கொடுக்கலாம். ஹாய்ன்னு சொல்லிவிட்டு மேலே டைட்டில் கொடுக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா, யூடியூப் லோகோ அப்புறம் அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இது ப்ளே பண்ணுறப்போ மேலே என்ன ஹெட்டிங்கு, அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங்காக கொடுத்துட்டு, கீழே இந்த சோஷியல் மீடியாலாம் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு ஆப்ஷனு. இப்போ பார்த்திங்கன்னா, மியூசிக் ரெண்டாவது ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா, மியூசிக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்க. அதை கிளிக் பண்ணி ஆட் மியூசிக்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்துக்கிற ஃபியூச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மை மியூசிக்ன்ற ஒரு ஆப்ஷனில் கொடுத்து நீ எதனா எஃபெக்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்திங்கன்னா, தனியாக எஃபெக்ட் வேணும்னா அந்த பெல் சவுண்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்டிக்கர்ஸ்னு மூணாவது ஆப்ஷனாக ஸ்டிக்கர்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஸ்டிக்கர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான். இது மூலிமாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, அவங்களோட அதாவது நம்மளோட ஓன் லோகோ ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். டேரெக்டாகவே இதெல்லாம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துக்கலாம். இதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு தேவையான. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மோதிரம் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வச்சிங்க, அந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இந்த மாதிரி லோகோ வேணும்னாலும் இதுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். வெளியே போகணுன்னு அவசியம் கிடையாது. சோஷியல் மீடியாவோட அனைத்து லோகோவும் இருக்குது. சோஷியல் மீடியாவோட சப்ஸ்கிரைபர் அனைத்தும் இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சப்ஸ்கிரைபர் பண்ணுற பெல் பட்டனு எல்லாமே இந்த சிம்பிள்லாம் இதில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டிக்கர்ஸுன்ற ஆப்ஷனில் போய் இது பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்ன்றது நார்மலாக பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்தீங்களா, நான் ஸ்டிக்கர்ஸை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அது பக்கத்தில் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனும் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் பக்கத்துலேயே இருக்கும். அதுலேயும் கொடுத்துக்கலாம். இல்லை பார்த்திங்கன்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா, டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணி இதில் ஸ்டிக்கர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் பக்கத்துலேயே டெக்ஸ்ட் இருக்கும். வேணும்னா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை காப்பி பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா, இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அதாவது ஒரு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஹவு டு பிகம் ஏ சக்ஸஸ் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்புக்குன்னு தனியாக நான் ஒரு கிளாஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரிலேட்டிவாக இப்போ அந்த பிளான் நடந்துகிட்ருக்குது. அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸாக வரும். அதில் நீங்கள் எப்படி யூடியூப்பில் 1 மந்த்து 2 மந்த்து 3 மந்த்துக்குள்ளே சக்ஸஸாக எப்படி ஆகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கு.
அதை எடுத்து முடித்த உடனே நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு ரிலேட்டிவான வீடியோஸும் நாங்கள் தனியாக சொல்கிறோம். நான் அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹவு டு பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்தாச்சு. இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு சப்போஸ் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் மெசேஜாக இருக்கும். ஆனால் வந்துட்டு வீடியோ எடுக்க சொல்ல அதை எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஏன்னா அது எடுத்தால் தான் வீடியோ வரும். ஆனால் அந்த ப்ரைவேட் மெசேஜ் மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மெசேஜை மறைச்சிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்து கொடுத்திங்கன்னா இதில் இருக்கிற நிறையா விஷயங்கள் இருக்குது. இது கீழே நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா என்னது கியூர் ரெமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வேண்டாம். அதோட எடிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஃபியூச்சரில் வேணால் யூஸ் பண்ணிங்க. எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. எடிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இதை எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதை எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடிட்டர் ஆப்ஷன் வந்து டெலிட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. காப்பின்ற ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஹவு டு பிகம் டூப்ளிகேட் ஆப்ஷனும் இருக்குது. பக்கத்தில் டூப்ளிகேட்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும். ஸ்ப்ளிட்ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இது கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் முடிஞ்சோடனே வந்து வச்சுன்னா ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு பதில் அதை கிளிக் பண்ணிங்க. எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு வேணால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபில்ட்ரு முடிஞ்சோடனே அட்ஜஸ்டபிள் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எது தேவையோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதாக இருக்குது, கலர் மாறும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளிக் கொடுத்துட்டு திரும்ப ஃபில்ட்ருவில் போனீங்கன்னா எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி கீழே வருங்க. பிபின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிஐபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வீடியோஸோ ஃபோட்டோஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேல் கொண்டு நான் வீடியோ ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி மேல் கொண்டு நீங்கள் வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது அனிமேஷன் கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு என்ன தேவையோ. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு, இதுலேயும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாஸ்க் கொடுத்துக்கலாம். மாஸ்க் கொடுத்துட்டுனா எந்த ஷேப்பில் இது வருங்க, இப்போ பாருங்கள் ரவுண்ட் ஷேப்லன்னா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வந்துடும். சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவே கட் ஆகிடும். இப்போ நான் கட்டு கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவே கட் பண்ணுறேன். கட்டு கொடுத்தோடனே அந்த ஃபோட்டோவே கட் ஆகி அந்த பேக்ரவுண்டில் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அது கூட மேட்ச் பண்ணிடலாம். குரோம்ன்ற பேஜ் இருக்குது. அதை வந்துட்டு கிளிக் பண்ணி அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது தான். இது அழிச்சுன்னா அழிஞ்சிடும். பட் ஆனால் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் க்ரீன் ஸ்க்ரீன் இருந்தால் தான் இதால் அழிக்க முடியும். அப்போ தான் அது கரெக்டாக வந்துட்டு பார்த்தோன்னா நம்மளோட இமேஜை மட்டும் கட் பண்ணணும். அது ஒன்று பில்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வால்யூம் பண்ணிக்கலாம். வால்யூம் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம் இதுக்கு தனியாக, இந்த வீடியோவுக்கு தனியாக. அதுக்கப்புறம் ஸ்பீட் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், இதே டூப்ளிகேட்டாக பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணோம்னா அதை மட்டும் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதை மட்டும் கிராப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிபி அப்புறம் வந்து பேர் கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எது வரைக்கும் நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்ப்ளிட்டு, கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்ப்ளிட்டுன்ற ஆப்ஷன் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறது. டெலிட்ன்ற ஆப்ஷனை டெலிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. பேக்ரவுண்டு வந்துட்டு என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக நிறையா இருக்குது பேக்ரவுண்டில், இருங்க சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா, என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸ்பீடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்பீடை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவில் 59 செகண்ட் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு ஷார்ட் வீடியோவில் கணக்கு வராது. அப்போ என்ன பண்ணீங்க, நீங்கள் ஒரு நிமிஷம் வீடியோ, ஒரு நிமிஷம் 2 மினிட்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 2 மினிட்ஸ், அதாவது ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்துட்டோம்னே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிங்கன்னா அது வந்து லென்த்தை கம்மி பண்ணோம். அதுக்கப்புறம் அனிமேஷன், எங்கெங்கே அனிமேஷன் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி அனிமேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனோட கிராப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவை, எப்படி கிராப் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வாய்ஸ் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட ரொட்டேட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எப்படி தேவைன்ட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்குன்னா ஃப்ளிப் கொடுத்துக்கலாம், ஃபியூசர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாட் ஆப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னு பார்த்திங்கன்னா
இன்ஷாட் ஆப்பில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்பும் இருக்குது. கைன் மாஸ்டர் இருக்குது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிலிப் மோரா இருக்குது, அதுக்கப்புறம் வந்துன்னா விஎன் ஆப் இருக்குது, நிறையா ஆப்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், கச்சமுஷான்னு இருக்கும். நம்மளால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது தான் இதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்துட்டு சஜஷன் பண்ண முடியாது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாட் ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு யூடியூப்புக்கு தனியாக வீடியோ எடிட் பண்ணோன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாட் ஆப்பில் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. நம்ம வெளியே போய் ட்ரை பண்ணி ஃபோட்டோவோ வீடியோஸோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ஸ்டாட் ஆப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சோஷியல் மீடியாவோட லோகோ, அதோட சப்ஸ்கிரைபர் லோகோ, சில லோகோலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்ஸ்டாட் ஆப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது எடிட்டிங் ஆப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், அதுக்கு ரிலேட்டிவான வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு அப்புறம் வந்து பிளேலிஸ்ட்டில் ரெடி பண்ணி அது மூலிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோஸை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ வந்தோடனே நான் அதுக்கு அதோட ப்ரொமோட் வீடியோவை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாட் ஆப்பில் எப்படி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். வேறு யாராவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிலேட்டிவ் வீடியோஸும் நாங்கள் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.